பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களே, கர்த்தரை ஆராதிப்போம். அவருடைய பிரசன்னம் நம்முடைய பலன். அவருடைய பிரசன்னம் நமக்கு தெளிவை கொடுக்கும். அவருடைய பிரசன்னம் நம்மளை உறுதிப்படுத்தி நடத்தும். பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். தேவ மக்களே, தேவ பிரசன்னம் குறைவில்லாமல் வாழ வைக்கிற அனுக்கிரகத்தை பெறுகிற இடம். தாவீது தேவ பிரசன்னத்துல இருந்திருந்ததான் பலவானாக மாறினான். உணவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில், ஆமென், எஸ் லார்ட், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். தேவ சமூகத்தில் இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யும். உங்க கிருபை எங்களுக்கு வேண்டும் என்று கேட்போம். தேவ பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிறவங்க, அவருடைய பிரசனம் கண்டிப்பா நம்மளை சந்திப்பார். யாரும் வெறுமையா போக முடியாது. அவருடைய பிரசன்னத்திலே நம்மளை எடை கட்டுவான். மோசே அவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்துக்கு முன்பதாக நின்றதுக்கு காரணம், நின்று செய்து முடித்ததுக்கு காரணம் தெய்வ பிரசனம். அன்னைக்கு யோசிப்பு, அவன் நினைக்கிறது ஒண்ணு கூட நடக்கல, எல்லாம் வேற விதமா போயிட்டு இருக்கு. ஆனாலும் கர்த்தருக்குள்ள நிலைச்சிருந்ததுக்கு காரணம் தேவ பிரசனம். அன்னைக்கு தானியேலுக்கு விரோதமா திட்டம் வந்தது, சிங்கக்கவிலே தூக்கி போட்டாங்க. ஆனாலும் தாவீது காக்கப்பட்டதுக்கு காரணம் தேவ பிரசனம். இந்த காலவேளையில நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வது, இந்த உலகம் எப்படி வேணா இருந்துட்டு போகுது, அதுக்குள்ள நம்ம எப்படி வாழ போறோம்னு தான் முக்கியம். கர்த்தரை நம்புவோமா? தெய்வ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? தெய்வ சமூகத்திலிருந்து தேவ பலத்தை எடுத்துட்டு போறீங்களா? ஜெயம் எடுக்க முடியும். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவார். ஆமென், ஆமென். தெய்வ மக்களை, இன்றைக்கும் நீதிமொழிகள் 16ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனம், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நல்லா கவனிங்க. உங்கள் செய்கைகள்னா உங்கள் கிரியை, நீங்கள் செய்கிற திட்டம், அது தொழிலாக இருக்கலாம்,
உங்கள் வேலைக்குரிய முயற்சியாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் சில எடுக்க வேண்டிய திட்டங்களாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமாக இருக்கலாம், திருமண காரியங்களாக இருக்கலாம், வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்க போகிறோம், பல விஷயங்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள். வேலையில் ஒரு விஷயம், ஒரு மாற்றம், ஒரு விஷயத்தை செய்யலாம், எக்கனாமியை நம்ம லைஃப்பில் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல காரியம்தாங்க. ஆனால் அந்த செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. இன்னைக்கு அனைவர் செய்கிறதில்லை. இன்னைக்கு இது எப்படி ஆயிடுதுன்னா, சில பேர்கிட்ட எப்படி கேட்குறாங்கன்னா, அவங்க போய் இதே போல் செஞ்சு வெற்றி எடுத்து உட்காந்துருக்குறாங்க. ஆஃப்கோர்ஸ் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாங்க, நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு தொழில், பிள்ளைங்களை சரியான கோர்ஸ் எடுத்து படிக்க வச்சனால இன்றைக்கி அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறான், அவனை சுற்றிலும் ஏகப்பட்ட நன்மை சூழ்ந்திருக்கு. சரிதாங்க, கரெக்டு தான். ஆனால் கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் திட்டங்களையும் கொண்டு வர்றதுக்கு இது போல் மனிதர்களை கர்த்தர் வைக்கலை. எங்கேயும் சொல்லலை பாருங்கள், நீ இது போல் மனிதர்கள்கிட்ட கேட்டுக்கோ, கற்றுக்கோ, அதன்படி செய்யலை. அப்புறம் எதுக்கு கர்த்தர்? அப்புறம் எதுக்கு வேத வசனம் இருக்குது? நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய திட்டம் இங்கே இருக்குது, இங்கே எழுதி வச்சிருக்கு. ஒரு 4-5 நாட்கள் இருக்கும், ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் பாருங்கள். அருகில் ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் இருக்குது, பெரிய பிரபலமான பள்ளி. அந்த பள்ளியில் ஒரு மாணவன் படிக்கிறான், அவ்வளோ ஸ்மார்ட்டு, படிப்பில், ஞானத்தில், திறமையில். அவன் பேர் சொன்னாலே போதும், இன்றைக்கும் சொன்னாலே கண்டுபிடிச்சிருவாங்க இந்த வருஷம் பேட்சு. அவ்வளோ ஒரு ஒழுக்கமான, அட்மையர் பண்ணுற ஒரு பையன், எல்லாரும் விரும்புகிற ஒரு பையன், அவ்வளோ தாளந்த ஞானம். படித்தான், அதை படித்து முடிச்சுட்டு வெளியில் போகிறான், வெளியில் போய் காலேஜ் படிக்கிறான், அதுலேயும் அற்புதமாய் வழங்குது. ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறான், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு வெளிநாடு போகிறான், அங்கே படிக்கிறான், படித்து முடிச்சுன்னே வேலை. இப்போ 4-5 நாட்களுக்கு முன்னாக என்ன செய்தி வந்ததுன்னா, அவன் பாருங்கள், நல்ல வேலை, அவ்வளோ பெருமைக்குரிய வேலை. அவன் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கான், ஜிம்முக்கு போய் அது பண்ணிவிட்டு வேறு ஏதோ ஒன்று பண்ணியிருந்துருக்கிறான் பாருங்கள். அதே இடத்துல கார்டியோ அரெஸ்ட் ஆகி விழுந்து மறித்து போனான். சின்ன வயது தான். அவர்கள் சொல்லுகிறார்கள் 23-24 வயசு தான் இருக்கும். ஏன் இந்த எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன்? இவர் ஒரு கிறிஸ்தவர். ஏன் நடந்துச்சு? கிறிஸ்தவங்களுக்கு தான் அப்படி நடக்கும்னு சொல்ல வரல, கடவுளை நம்புறவங்களை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன், கர்த்தரை பற்றி அறிஞ்சவர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். ஏங்க நடந்தது? ஒரு ரிமார்க் இல்லை, அப்படியே லைஃப்பில் பார்த்தா முத்திரை. ஏன் நடக்கணும்? அவன் என்ன பாவம் செஞ்சான், என்ன துரோகம் செஞ்சான், என்ன நடந்துச்சு? யாருக்கும் துரோகம் செய்யலை, அவங்க பெற்றோரும் செய்யலை. மிஞ்சி போச்சுன்னா நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. அப்போ ஏன் நடந்துச்சு? கவனிங்க, விஷயம் என்னன்னா, கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறது அங்கே தான் இருக்குது. கர்த்தருக்கு நம்முடைய திட்டங்களை ஒப்புவித்து அதை செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அப்போ தான் என் யோசனையே உறுதிப்படுது, என்னுடைய நாலேஜே உறுதிப்படுது. அவர் தலையிடும் பொழுது தான் அந்த திட்டமே உறுதிப்படுது. அவர் தலையிடும் பொழுது தான் அந்த திட்டமே எனக்கு ஆசீர்வாதமாக மாறுது. அவர் தலையிடும் பொழுது தான் அது எனக்கு ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் நீடிய ஆயிலையும் வெற்றி உள்ள ஜீவத்தையும் கொடுக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. இப்போது இது கர்த்தர் செஞ்சாருன்னு சொல்லலை, நான் ஒரு உதாரணம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒருத்தன் இப்படி ஒரு தம்பி மறிச்சு போனான். இது கர்த்தருக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லை, கர்த்தர் இந்த மாதிரி வேலைலாம் செய்கிறதில்ல. இன்னொன்று, கர்த்தர் மறந்தனால கர்த்தரே போட்டு பார்த்துட்டார், இல்லை அதுவும் கிடையாது இல்லையா. கர்த்தரை போல நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. மனுஷனை மதிக்கிற ஒரு தெய்வம். அவ பாருங்க, அவங்களுடைய திட்டத்தை அவங்களே பிளான் பண்ணுறாங்க, செய்கிறாங்க, கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்கல. அப்போ இதுக்கு என்ன மாதிரி நமக்கு காட்சிப்படுத்தப்படுதுன்னா, கர்த்தரை சில பேர் அவங்க வாழ்க்கையில் தலையிட விடுவதில்லை. தலையிட்டால் ஆசீர்வாதமாக மாறும், இல்லைன்னா அவர் தலையிடுதல் இல்லைன்னா உலகம் உள்ள என்ன செய்யுது, காரியத்தை
மாற்றி விட்டுருது. பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த காலையில் உங்கள் காரியங்களை கர்த்தர்கிட்ட ஒப்புவீங்க. அவர் தான் உறுதிப்படுத்துவார். எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது, அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோமா? உண்மையிலே அந்த குடும்பத்துக்கு ஆறுதலை கர்த்தர் கொடுக்கணும், பலப்படுத்தணும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போகணும். தொடர்ந்து அவர்கள் கர்த்தருக்குள்ளே வளரணும். கர்த்தர் இன்னும் உதவி செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அப்பா பிதாவே, முக்கியமாக இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுகிறோம். நீர் ஆறுதல் படுத்துறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு வழி செய்து கொடு. அதுபோல் இன்னைக்கு எத்தனை பேர் தேவனை காரியங்களை உங்ககிட்ட ஒப்புவிக்கிறாங்களோ, அந்த காரியங்கள் நிமித்தம் கர்த்தர் அவர்களை உறுதிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். God bless you. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட